ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 11 கேட்கலாமா? அந்த மகேஸ்வரிக்கு என்ன திமிர் இருந்தால் அவரை பற்றி என்கிட்ட தப்பு தப்பாக பேசுவா. இனிமேட்டு என் விஷயத்தில் மூக்கை நுழைக்கட்டும். அப்போ இருக்கு அவளுக்கு. கோபமாய் கோவிலுக்கு செல்லும் பாதையில் இருந்து விலகி தன் சித்தி வீட்டுக்கு செல்லும் தெருவில் நடக்க ஆரம்பித்தாள் வாணி. வானம் லேசாக இருட்டி கொண்டு ஊமை வெயில் அடித்து கொண்டிருக்க, தெருவே அமைதியாய் இருக்க, டப் 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 ஏதோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தாள். ராஜ்தூத் பைக்கில் தங்கராசு. இவளை பார்த்து சிரித்தான். வாணி, நீயா? தனியா எங்கே போற? அவனை பார்த்ததும் அவளுக்கு வெட்கத்தில் பேச்சே வரவில்லை. தலை குனிந்து நின்றாள். உன்னைய தேண்டி கேட்குறேன், என்ன இந்த பக்கம் தனியாக போற? சித்தி வீட்டுக்கு. இந்த மஞ்சதாவணியில் நீ ரொம்ப அழகாக இருக்க வாணி. அவன் பாராட்ட வாணிக்கு வானில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு. நெசமா வாங்க? ஆமாம், நெசந்தான். நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? நீ அழகாக இருக்க. அதை விடு, நமக்கு பரிசம் போட போகிறாங்க, தெரியும்ல? தெரியுங்க. ஏன் என்னை நிமிர்ந்து பார்க்க மாட்டியா? என்னை பார்க்க, என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? பதறினாள் வாணி. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. இங்கே நம்ம பேசுகிறத யாராவது பார்த்துட்டா வம்பு தானே, அதுதாங்க தயக்கமாக இருக்குது. ஓ, அப்படியா சங்கதி? சரி வா, வண்டியில் ஏறு. நம்ம யார் தொந்தரவும் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல போய் நல்லா பேசலாம். வா. வண்டியிலையா? வேணாங்க. என்னை சித்தி வீட்டில் தான் அம்மா இருக்க சொன்னாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது நான் இல்லைன்னா என்னை வஞ்சிருவாங்க. இப்போ எல்லாரும் கோயிலில் தான் இருப்பாங்க. அவங்க வீடு திரும்ப நேரமாகிரும். ஒரு அரை மணி நேரத்தில் நான் உன்னை உங்கள் சித்தி வீட்டில் வந்து விட்டுருவேன். வா, வந்து ஏறு. அவன் கெஞ்சும் குரலில் கேட்க வாணி யோசித்து கொண்டே இருந்தாள். என்ன, வரமாட்டியா? நீ யோசிக்கிறத பார்த்தா என் கூட வர உனக்கு இஷ்டம் இல்லை போலையே. சரிம்மா, நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. என்னாதான் வசதியாக இருந்தாலும் நான் படிக்காத தற்கொலை பையன். ஆனால் நீ அப்படி இல்லையே. காலேஜ் வரைக்கும் போய் படித்தவ. என்னை கல்யாணம் கட்டிக்கணும்னு உங்கள் அம்மா அப்பா தான் உன்னை வற்புறுத்தியிருக்காங்க, சரிதானே? பரவாயில்ல, மனசுக்கு பிடிக்காம என் கூட வாழ்கிறதுக்கு இப்போவே எல்லா காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நான் போய் எங்கள் அப்பா ஆத்தா கிட்ட சொல்லி கல்யாண பேச்சை நிறுத்த சொல்கிறேன். தங்கராசு கோபமாய் பேச வாணி பதட்டமாய் குறுக்கிட்டாள். ஐயோ இல்லைங்க, எனக்கு உங்களை கட்டிக்க பூரண சம்மதம். நான் வண்டியில் ஏறுறேன், கூட்டிகிட்டு போங்க. இல்லை பரவாயில்ல, நான் கட்டாயப்படுத்தி நீ என் கூட வர வேணாம். பரவாயில்ல, நீ உங்கள் சித்தி வீட்டுக்கு போமா, நான் அப்படியே போயிடுறேன். இல்லைங்க, போகலாம் வாங்க. ஆனால் எங்கே போகிறோன்னு மட்டும் சொல்லுங்கள். வா, எங்கள் தென்னந்தோப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சீக்கிரம் வந்து எங்கள் சித்தி வீட்டில் இறக்கி விட்டுருங்க. சரி சரி ஏறு. ஆமாம், நீங்கள் சத்தியம்போட கோயிலுக்கு போகலையா? அவள் சரியாக ஒரு கேள்வி கேட்க, அது நாங்கள் நாட்டாம குடும்பம் இல்லையா, அதனால் நாங்கள் தான் முதல்ல அதை ஆரம்பித்து வச்சோம். நேரம் போகுது தங்கம், நீ வா. அவன் தங்கம் என அழைத்தவுடன் வாணி அகமும் முகமும் மலர அந்த வண்டியில் ஏறி அமர்ந்தாள். மீண்டும் வண்டி கிளம்பியது. சந்திரமாகாளியம்மன் கோயில். கூடியிருந்த பெண்கள் சத்தமாக குலவையிட கருவறையிலிருந்து எடுத்து வந்த தீபாராதனை தட்டை அப்படியே அந்த விறகில் சாய்த்தார் பாலையன். உடன் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்த அந்த ஜுவாலையின் மேல் கூடியிருந்த ஜனத்திரள் கையில் வைத்திருந்த உப்பையும் மிளகையும் அள்ளி போட்டனர். அதை உள்வாங்கி கொண்ட தீ எல்லா விறகு கட்டைகளுக்கும் பரவ தொடங்கியது. கூட்டத்தை பொதுவாக பார்த்து கொண்டு பேச ஆரம்பித்தார் பூசாரி பாலையன். நம்ம சந்திரமாகாளியம்மா அக்னி சுரூபம். அவளையே சாட்சியாக வச்சு இனி வர்ற எல்லா திருவிழாக்கள்லையும் எந்த குறையும் இல்லாமல் கண்டிப்பாக நடத்தி முடிப்போம்னு அவ மேலேயே சத்தியம் செய்ய போகிறோம். முதல்ல நானே ஆரம்பித்து வைக்கிறேன். அவர் தன் வலது கையை அந்த தீ முன்னால் நீட்டி, ஆத்தா, உன்னோட திருவிழாவை நாங்கள் நல்லபடியாக எந்த குறையும் இல்லாமல் நடத்தி முடிக்கிறோம் ஆத்தா என சத்தமான குரலில் முழங்கினார். பின் ஒரு ஆளாய் தீ முன் வந்து அவ்வாறே சொல்லி சத்தியம் செய்ய ஆரம்பித்தனர். வெளியூரில் இருந்து சாமி பார்க்க வந்திருந்தவர்களையும் கோகிலாபுரத்தில் இருந்த சிறுவர் சிறுமிகளையும் தவிர அனைவருமே சத்தியம் செய்தனர். மகேஸ்வரியின் முறை வந்தபோது அவள் மற்றவர்கள் போல் எதையும் வேண்டாமல், எனக்கு உன் மேலே எந்தவித நம்பிக்கையும் இல்லை, ஆனால் இந்த ஊரே உன்னைய நம்புது. நீ இருக்கிறது சத்தியமாக இருந்தால் உன்னைய நம்புகிற எல்லாரையுமே நீ காப்பாற்றணும். எங்கள் அம்மா அப்பா நாங்கள் 3 பேருமே உன்னை ரொம்ப நம்பணும். ஆனால் நீ எங்களை கைவிட்டுட்டு அவங்கள தொலைய விட்டு என்னை அனாதை ஆக்கிட்ட. இந்த துரோகத்தை வேற யாருக்கும் செய்ய நினைக்காத. கண்களை மூடி நினைத்து கொண்டாள். என்று இருந்தோறும் அது சத்தியம் செய்ய அனைவருக்கும் பரம திருப்தி. அவ்வளோதானே பூசாரி? தீய குளிர்விச்சு கட்டைகளை எடுத்துடலாமா? கேட்டபடியே நெருங்கினார் குணசீலன். அது இன்னும் நல்ல நேரம் முடியலை குணசீலா, அது வரைக்கும் எரியட்டும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறீங்களா? இல்லை, அக்னி ரொம்ப நேரமாக எரியுது, வெக்கையாக இருக்குது, அதுதான். ஏமாவே இன்னும் வரலை. அவனும் இந்த ஊர்க்காரன் தானே, அவனும் தானே சத்தியம் போடணும். சொல்லிக்கொண்டே ஜபர்தஸ்ததாக பூசாரியை நெருங்கி நின்றார் செல்வராசு. ஏன், உங்கள் மகனுக்கு இன்றைக்கி கோயிலில் விசேஷம்னு தெரியாதா? ஊரில் எல்லாருக்கும் ஒரு சட்டம்னா உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தனி சட்டமா? குணசீலன் கோபத்தில் பொங்கினார். ஆமாம், நான் இந்த ஊர் நாட்டாம. உங்கள் எல்லார் மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கும் என் குடும்பத்துக்கும் தனி சட்டம் தான். யோ கோயில் நிர்வாகி, உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. ஓ,
இதை பாருங்க நாட்டாம, இது மாகாளியோட மண். அவதேன் எல்லாருக்கும் முதலாளி. ரொம்ப ஆட்டம் காட்டாதீங்க, எல்லாத்தையும் அவள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அதற்கு மேல் அவர்கள் இருவரையும் பேசவிட்டால் ரசாபாசமாகிவிடும் என உணர்ந்து அங்கு ஒரு சிறிய கூட்டம் கூடி அவர்கள் இருவரின் சண்டையையும் விலக்கிவிட்டனர். ஆனாலும் குணசீலனுக்கு கோபம் மாறவில்லை. ஆத்தா மாகாளி, இவனை நீதான் கேட்கணும், இவன் ஆட்டத்தை நீதான் அடக்கணும். அவர் மனதில் ஒரு தீவிரமான பிரார்த்தனை. கோமலா வீடு. அப்பாயி, என்ன கோமலா, என்னாச்சு உனக்கு? நானும் உன்னைய கோயிலேருந்து வந்த பிறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை, என்னன்னு சொல்லு. இல்லை கோமலா, இந்த ஊருக்குள்ளே நான் வந்ததுலேருந்து என் கண்ணில் படுற காட்சிகள் எல்லாமே ரொம்ப விபரீதமாக இருக்குது. அதைத்தான் யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். விபரீதமா? என்ன அப்பாயி சொல்கிற? கோமலாவின் முகத்தில் குழப்பம். ஆமாம், நான் இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு சுக்ல பட்சியை பார்த்தேன். அது 2 வயசு பொண்ணுகளை வட்டம் அடிச்சிச்சு. கொத்த போகிற மாதிரி பறந்து அவங்கள நெருங்குச்சு. எங்கள் மாந்திரிக கோட்பாடுகள் படி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏதாவது ஒரு பலன் இருக்கும். சுக்ல பட்சி ஒருத்தங்களை கொத்துற மாதிரி பறந்து போச்சுன்னா அவங்களுக்கு மரணம் நெருங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ கோயிலுக்கு வந்தப்பையும் ஒரு கோரமான காட்சியை எனக்குள்ளே பார்த்தேன். ஒரு சிவப்பு தாவணி கட்டின பொண்ணோட பணம் அரச மரத்தில் தூக்கில் தொங்குது. அப்பாயி, இதெல்லாம் உன்னோட மனப்பிரமையாக இருக்கும். இல்லை இல்லை, இந்த 2 விஷயமும் ஒன்னைத்தான் குறிக்குது. அந்த 2 பிள்ளைகளில் யாரோ ஒருத்தி நிச்சயமாக சாக போகிறா. தா சும்மா இரு. எங்கள் ஊர் ஒன்றும் மற்ற ஊர் மாதிரி இல்லை. எங்கள் ஒருத்தங்க இயற்கையாக மரணிக்காமல் அல்பாயுசில் போகிறாங்கன்னா அது பௌர்ணமி வேட்டையில் தான். அடுத்த பௌர்ணமிக்கு இன்னும் 4 இருக்குது. அப்படி இருக்க இன்னொரு சாவு எப்படி விழும்? நடக்கவே நடக்காது. இல்லை கோமலா, நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் பாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த ஊருக்குள்ளே நிறைய அநீதிகள் நடக்க போகுது. எல்லாத்துக்கும் எல்லாரும் இப்போ இருந்தே தயாராக தொடங்குங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். செம்பாவின் குரலில் அப்படி ஒரு உறுதி. மனோன்மணி வீடு. குழம்புல கொஞ்சம் உப்பு கூடுதலாக போயிடுச்சுல்லப்பா. இல்லையே மனோன்னு, எனக்கு அப்படி தெரியலை. எப்பவும் போல் நல்லா ருசியாகத்தான் இருந்துச்சு. அப்பன்னா சரிப்பா, நீ நல்லா சாப்பிட்டா எனக்கு போதும். என்னமோ தெரியலப்பா, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இன்னும் ஒரே மாதத்தில் திருவிழா நடந்துடும். நம்ம ஊரும் நல்ல நிலைமைக்கு வந்துடும். இந்த நினைப்பே ரொம்ப ரொம்ப தெம்பாக இருக்குப்பா. ஆமாம்மா, உனக்குன்னு இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இப்போ இந்த மனநிறைவு இருக்குது. எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. இனி நம்ம ஊர் அமோகமாக இருக்க போகுது. மாகாளி அருளால் எல்லாரும் நல்லபடியாக வாழ போகிறோம். தணிகாசலம் உணர்ச்சி மிக பேசி கொண்டிருந்த போதே மனோன்மணியின் தலையில் சொத்தென விழுந்தது அந்த பள்ளி. திடுக்கென அதிர்ந்து போனாள் அவள். வருவாள்.